விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 4ஆம் இடத்தில் ராகு. சந்தேகங்கள், கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கள். 4ஆம் இடத்தில் ராகு நீங்கள் ஹேண்டில் பண்ணாலுமே 4 சனி வக்கரமா இருக்க. வீடு மாடு மனை சுகம் என்பது கெடுகிறது. 10 சூரிய பகவான் மிக பிரம்மாண்டமான தொழில் அமைப்புகளை எல்லாம் தருகிறார். நம்ம இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்கள் காலகாலமாகவே ஆர்த்தரப்பனர் தான். விருச்சிக ராசிக்காரர்கள் வியாபார காந்தம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆட்சி பெற்ற சூரியன் என்ன தருகிறார்? 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 3 கிரக பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 3 கிரக பயிற்சியெல்லாம் நடக்கின்ற ஒரு உன்னதமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னென்னா, 7 சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார். 8 9ஆம் இடத்தில் மறைகிறார். பாதகாதிபதி சந்திரனுடைய வீடு அது. இந்த பாதகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே இந்த 7 சுக்கிரன் மறையும் பொழுது மோசமான பலன்கள் என்பது ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், சுக்கிரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு களத்திரக்காரர்கள் மட்டுமல்ல, இல்வாழ்க்கை, மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடியவர். அவர் 9ஆம் இடத்திலே மறைகிறார். தேவையில்லாத பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் உருவாவதற்கான பெரும்பான்மையான காரணமே இந்த சுக்கிரன் மறைவது தான். சுக்கிரன் மறைவதோடு மட்டுமல்லாமல், இந்த 7 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பாதகாதிபதி வீடு அது என்பதால் அம்மாவுக்கும் மனைவிக்கும் உள்ள சண்டைகள் இருக்கிறவங்க யார் வீட்டிலேயாவது அம்மா மனைவி சண்டை வந்தால் அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயமாக பேசப்படுகிறது. அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 4ஆம் இடத்தில் ராகு. 4 ராகு வரும் பொழுது கேரக்டர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். சந்தேகங்கள், கணவன் மனைவிக்குள்ள சந்தேகங்கள். என்னாச்சு? யார் கூட பேசிகிட்டு இருக்க ஃபோனில்? நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஜானகி ராமனை ஜானகின்னு சேவ் பண்ணாதீங்க. நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் தான் நமக்கே ப்ராப்ளமாக வருது. சீதாராமனை சீதான்னு சேவ் பண்ணாதீங்க, ஃபுல் நேமோடு சேவ் பண்ணுங்கள். சின்ன சின்ன தப்புக்கு தான் கை கால் முளைச்சி இன்றைக்கி பெரிய தப்பாக நிற்கிது. ஸோ இது போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். அடுத்ததாக, உங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனையே என்ன? 4ஆம் இடத்து ராகுவை நீங்கள் ஹேண்டில் பண்ணாலுமே 4 சனி வக்கரமாக இருக்கார். வீடு மாடு மனை சுகம் என்பது கெடுகிறது. வாழ்க்கையில் ஒரு வேலைக்கு போனோம்னா நிம்மதியாக வேலை பார்க்கணும், வீட்டுக்கு வரணும். எங்கே சார் வேலை பார்க்குறீங்க? ரவி சார் சொல்லுங்கள், எங்கே வேலை பார்க்குறீங்க? ஆஃபீஸ், இந்த கம்பெனி, உங்கள் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். கம்பெனியா சார் இது? கால் சென்டர் சார் இது? வரவும் போகிறோன்னா திட்டுறா சார்? எல்லாருக்கும் பதில் சொல்லு. சில பேர் கம்பெனி மட்டும்தான் என்ன ஆகும்னா, சும்மாவே நம்ம என்ன பண்ணாலும், சார் கம்பெனிக்கு நம்ம டெய்லி இரவு 8:30 மணிக்கு கதவெல்லாம் மூடிட்டு பூட்டெல்லாம் இழுத்து பார்த்துட்டு வீட்டுக்கு போவோம். அதை பற்றி எவனுமே சொல்ல மாட்டான். ஒரே ஒரு நாள் காலைல 9 மணிக்கு லேட்டாக வந்துடுவோம், ஒரு ஊரே சொல்லும். பார்த்தீங்களா? இந்த உலகமே இப்படி தான். நீங்கள் அமெரிக்காவில் 34வது மாடிக்கு போனான்னா அங்கே ஒரு கேரக்டர் இருப்பான். இதுதான் வேலையே. 10ஆம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புதன் புதாதித்ய யோகம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஆட்சி பெற்ற சூரியன் என்ன தருகிறார்? 10 ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10 சூரிய பகவான் மிக பிரம்மாண்டமான ஒரு தொழில் அமைப்புகளை எல்லாம் தருகிறார். சொந்த காலில் நிற்கிறீங்க. தனித்து செயல்படுறீங்க. இதெல்லாம் ஏற்படுகிறது. தனித்து செயல்படுதல். நீங்கள் எது செஞ்சாலும் ஆர்த்தரப்பிரனர்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆக போகிறீங்க. 11ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் 1 6 இருக்கிறான். நம்ம இன்றைக்கி நாள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். விருச்சிக ராசிக்காரர்கள் காலகாலமாகவே ஆர்த்தரப்பிரனர் தான். சின்ன வயசுலேருந்தே நிறைய சேல்ஸு, டார்கெட்டு இப்படி அச்சீவ் பண்ண ஆட்களாக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் வியாபார காந்தம். சீரியஸாக நண்பர்களே, இவர்கள் வியாபார காந்தங்கள். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் ஒரு பாட்டி, அந்த பாட்டி இட்லி விற்றுட்டுருக்கு. அந்த பாட்டிகிட்ட நம்ம போய் கேட்குறோம், என்ன இட்லி 1.5 ரூபா, ஒரு இட்லி 2 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. 5 இட்லி 10 ரூபா அந்த மாதிரி. சாதாரண கையேந்தி பவன் கடை. இட்லியோட ஒரு மசால் வடை வச்சா 12 ரூபா. சார், இதை தான் நம்ம காம்போ ஆஃபருங்கிறோம். சமீப காலமாக அந்த பாட்டி மேகி போடுது. என்ன பாட்டி மேகியில் ஆரம்பிச்சிட்டேன்னு கேட்டால், இன்றைய காலத்து பசங்க காலையில் வேலைக்கு போகிறவங்க 6 மணிக்கு
ஒரு டப்பா வாங்கி வச்சுருக்காங்க, சுடுதண்ணி ஊற்றுறாங்க, மேகி ரெடி. இதை தான் நம்ம லாங் டேர்ம் விஷன், ஃபோர்காஸ்டிங் தி பிஸ்னஸ். நம்ம இப்படி பேசினே தான் இருக்கோம். நம்ம கூட இருக்கிறவங்க அழகாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கு அவங்களுக்கு பேர் வைக்க தெரியல, அதுதான் உண்மை. நம்ம அதுக்கு விதவிதமாக பேர் வைக்கிறோம். திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங் த ஜாப் ப்ரீவியஸ்லி. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதுசாக தொழில் சொல்லித்தர தேவையில்லை. மீன் குஞ்சுகளுக்கு நீந்த கற்றுத்தர தேவையில்லை. உங்களுக்கு பிஸ்னஸை ரொம்ப நல்லா நடத்த தெரியும். சார் நிறையா புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து ஃபேஸ்புக் பார்த்து, இன்ஸ்டா பார்த்து நண்பர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். இவங்க சொல்கிற பிஸ்னஸ் யுக்தியை கேட்குறேன், வெங்காயம் பண்ணுறேன், வெள்ளை பூண்டு பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா 10 பைசாவுக்கு பிஸ்னஸ் ஒன்றுலாம் போயிடும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிங்கனாலே பிஸ்னஸை நல்லா பண்ணலாம். 2 பேர் கெட்டு போயிடுவான். ஒன்றுமே படிக்காதவன் கெட்டு போயிடுவான், ரொம்ப படித்தவன் கெட்டு போயிடுவான். தேவையானதை படிக்கிறவன் மட்டும்தான் நல்லா இருப்பான். பார்த்துருக்கீங்களா இல்லையா? இப்போது பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமே 10ஆம் இடத்துல சூரியனும் புதன் புத்திகாரகன். ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் ப்ரொமோட் பண்ணுறோம் சார், அந்த லிங்கை கொண்டு வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணுறோம் சார், அப்படி இது வந்து அப்படியே கஸ்டமர் கிளைண்ட்ஸ் அப்படி 1 2 3 4 அப்படி ஒன்றும் ஆகாது. அது எதுவும் வேலை ஆகாது. குவாலிட்டி ஒன்லி வின்ஸ். தரம் இருந்தால் பொருள் தன்னால் விற்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் ஆர்த்தரப்பிரனர் ஆக போகிறீங்க. நீங்கள் சொந்த காலில் நிற்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க. தரமான வகையான அழகழகான புடவைகள் இங்கே கிடைக்கும். கத்தி பிஸ்னஸ் பண்ணுங்கன்றேன். உங்களுக்கு எது வருதோ அதை பண்ணுங்கள், சூப்பராக ஓடும். அதை விட்டுட்டு நீங்கள் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறாங்கிறத கேட்டிங்கன்னா அது அவனுக்கு வருது, அவன் சொல்லியிருக்கான். உங்களுக்கு வர்றதை நீங்கள் எழுதுங்க புத்தகமாக. அப்போது விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பு. உலகெங்கிலும் இருக்கும் ஃபுல்லான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒரு அற்புதமான ஒரு மாதம் என்றே இதை சொல்லலாம். காரணம் என்றால் ஒரு 3-4 கிரகங்கள் பெயர்கிறது. ஆரம்பிச்சிட்டிங்களா சார்? தெரியும் சார், 2025 ஓப்பனிங்கிலிருந்தே இதே மாதிரி தான் 3-4 கிரகம் பெறுவது, 5-6 கிரகம் பெயருது. அது என்னமோ தெரிலங்க, இந்த வருஷம் மட்டும்தான் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சின்னு எல்லா பயிற்சியும் இந்த ஒரே வருஷம்தான் இவ்வளோ நடக்குது. அதில் இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாகவே என்ன நடக்குதுன்னா, அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு போய்டுறார். மிதுனத்தில் போன சுக்கிரன் கடகத்துக்கு வரார் ஆகஸ்ட் மாதம் 15க்கு அப்புறம். இந்த பக்கம் என்னடான்னா குரு பகவான் வந்து அதே இடத்துல சேம் பொசிஷனில் இருக்கார். ஆனால் சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியனோடு புத பகவான் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெறுகிறார். சிம்மத்தில் ஏற்கனவே இருந்த செவ்வாய் பகவான் இப்போ கன்னிக்கு போயிடுறார். கன்னிக்கு போயிட்டு இப்படி எல்லா கிரகங்களும், சார் இதை பற்றிலாம் எங்களுக்கு என்ன சார் தெரியும், எங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்கள் சார், அதுதான் நம்ம சொல்ல போகிறோம். அவ்வகையில் இத்தனை கிரக பயிற்சிகள் சேர்ந்து ஏதேனும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்து ஆகணும் இல்லையா? ஸோ அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகம், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை தலைகீழாக மாறக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டங்கள் வருகின்ற குபேர யோகம்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி ரீதியாகவே பார்த்து விடலாம்.